வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் எக்ஸாம்பிள் 8.12 என்ன அப்படிங்கிறது என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். A person does 30 kilojoule work on 2 kg of water by stirring using a pedal wheel. While stirring, around 5 kilocalories of heat is released from the water through its container to the surface and surrounding by thermal conduction and radiation. What is the change in the internal energy of the system? ஸோ ஒரு பர்சன் வந்து ஒர்க் பண்ணுறாரு. 2 kg ஆஃப் வாட்டர் 2 kg ஆஃப் வாட்டர் வந்து ஒரு கண்டெய்னரில் இருக்குது. அதில் இவர் ஒர்க் பண்ணுறாரு. எப்படி ஒர்க் பண்ணுறாரு? அதில் ஒரு பெடல் இருக்குது. அந்த பெடலை வந்து இவர் சுற்றுறாரு. ஸோ பெடலை சுற்றுறதுனால என்ன செய்யுது அப்படின்னா, அங்கேருந்து ஹீட் ரிலீஸ் ஆகுது. அந்த ஹீட் வந்து சரௌண்டிங்க்கு போகுது. என்னென்ன மெத்தட்லலாம் சரௌண்டிங்க்கு போகுது அப்படின்னா, தெர்மல் கண்டக்ஷன் அண்ட் ரேடியேஷன் மூலமாக வெளியில் போயிடுது. ஸோ இன்டர்னல் எனர்ஜியில் என்ன சேஞ்சஸ் நடக்கும்? ஸோ சொல்யூஷன் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒர்க் டன் என்ன அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அதை மைனஸில் எடுப்பாங்க. ஏன் அப்படின்னா ஆன் த சிஸ்டம் அப்படின்னா மைனஸில் எடுக்கணும். தட்ஸ் ஆல். கிலோ ஜூலில் இருக்கக்கூடாது, ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அதுதான் எஸ்ஐ யூனிட்ஸ். அப்போது 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். டபிள்யூவோட வேல்யூ என்னன்னு கிடச்சிரும். அதே மாதிரி கியூவோட வேல்யூ வந்து -5 கிலோ கலோரிஸ். அதுவும் கலோரிஸில் தான் இருக்கணும். 4184ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் அது ஜூலுக்கு கன்வெர்ட் ஆகும். ஜூல் தான் எஸ்ஐ யூனிட்ஸ். இப்போது del U internal energy is equal to Q minus W. Qலேருந்து Wவை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோன்னா you can get the value easily. ஸோ Qவோட வேல்யூ என்ன? இந்த -5 கூட 4184 மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த வேல்யூ கிடைக்கும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இந்த வேல்யூ எழுதியாச்சு. ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது. ஒர்க் டனோட வேல்யூ வந்து -30000 ஜூல். அதையும் எழுதியாச்சு. மைனஸ் இன்ட்டு மைனஸ் இப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா ப்ளஸ் ஆயிரும். இப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிங்க. பெரிய நம்பரோட அடையாளம் 9080 ஜூல். ஸோ ஹீட், அதுக்கப்புறம் கவனிங்க. ஹியர் heat lost is less than the work done on the system, so the change in internal energy is positive. That's all. ஸோ இவ்வளோ நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடைக்கும். சம்டைம்ஸ் 3 மார்க்ஸில் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இன்டர்னல் எனர்ஜி பாசிட்டிவில் கிடச்சிருக்கு. நாம் பண்ண ஒர்க் டன்னை விட ஹீட் எவ்வளோ லாஸ் ஆச்சு அப்படின்னா அது ரொம்ப கம்மியாக இருக்குது. எதை விட நாம் பண்ணின ஒர்க் டன்னை விட இது கம்மியாக இருக்குது. ரைட்? அப்படி இருந்தால் இன்டர்னல் எனர்ஜி பாசிட்டிவ். இதுதான் ஒர்க் டன், இதுதான் ஹீட் ரிலீஸ்ட். அப்போ இதை விட இது கம்மியாக தானே இருக்குது. தேங்க்யூ.